ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நிலத்துல நிறைய வேலை, வீடு வேறு கட்டிகிட்ருக்கோம். அதில் தான் வீடியோ போட முடியல, சாரிப்பா. பேப்பர் 2 சோசியலில் ஒரு 200 கொஷின் பார்க்கலாம். சுதந்திர போராட்ட வரலாறு 1757 1947. ராஜாஜி அவர்கள் எந்த நோக்கத்துடன் சுதந்திர கட்சியினை துவக்கி மீண்டும் அரசியலுக்கு வந்தார்? காங்கிரஸ் கட்சியினை எதிர்ப்போர் குறைவான காரணத்தால். 1934 பாட்னாவில் நடைபெற்ற அகில இந்திய சோசலிச கட்சி மாநாட்டின் தலைவர் யார்? ஆச்சாரியா நரேந்திர தேவா. கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு ஒன்று சதி ஒழிப்பு சட்டம், செகண்டுக்கு இந்து விதவைகள் மறுமண சட்டம், அடுத்தது சாரதா சட்டம், அடுத்தது தேவதாசி ஒழிப்பு சட்டம், அடுத்தது உள்நாட்டு திருமண சட்டம். 1930 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? எஸ். சத்தியமூர்த்தி. இந்திய சிப்பாய்களின் கீழ்காண்பனவற்றுள் சரியானது எது? பாரக்பூர். இந்திய சிப்பாய்களின் சந்தோஷமின்மை 1824 பரக்பூரில் முதலில் உருவானதற்கு காரணம். பராக்பூரின் 47வது பிரிவு இராணுவம் பர்மாவிற்கு செல்ல உத்தரவிடப்பட்டது. 1 மட்டும் சரி. பின்வருவனவற்றை காலவரிசைப்படி முறைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் தாதாபாய் நவ்ரோஜ் பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவினார். தாதாபாய் நவ்ரோஜ் பிரிட்டிஷ் பொது மன்றம் ஹவுஸ் ஆஃப் காமன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து லாகூரில் நடந்த 9வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். அடுத்து கொல்கத்தாவில் நடந்த 22வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். கீழ்காண்பனவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக புரிந்துள்ளது? 2 இணைகள். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் ரசனையில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராகவும் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை உருவாக்குதல் வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டவர் டி.பி. மெக்காலே. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 2 மற்றும் 4 சரி. முஸ்லிம்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவது. ஆங்கில அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லிம்களிடையே ஊக்குவித்தல். பாகிஸ்தான் அல்லது பாக்-இஸ்தான் என்ற பெயரை பஞ்சாபை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் சூடினார். அவருடைய பெயர் சௌத்ரி ரஹ்மத் அலி. பெரியாரால் ஏற்படுத்தப்பட்ட பத்திரிகைகளை கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் குடியரசு, செகண்டு ரிவோல்ட், தேர்ட் ஒன் புரட்சி, ஃபோர்த் ஒன்று பகுத்தறிவு, அடுத்து ஃபிஃப்த் ஒன் விடுதலை, சிக்ஸ்த் ஒன் உண்மை. 1930 நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தி சென்றவர் யார்? அப்பாஸ் தயாப்ஜி. ஆங்கிலேயர்களின் சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தவர்கள். சுப்பிரமணிய பாரதி. செகண்டு வாவே சுப்பிரமணியனார். நெக்ஸ்ட்டு அரவிந்த் கோஷ். இவங்க 3 பேர் தான். மகாதேவ் கோவிந்த ரானடே ஏற்படுத்திய அமைப்புகளில் பொருந்தாதது எது? பிரார்த்தனை சமாஜம் 1867. முதலாவது உலகப் போரின் போது 1914-1918 ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர்? இந்திய சுதந்திர குழு. தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? சி. விஜயராகவாச்சாரியார். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும்.
வைக்கம் சத்தியகிரகம், சேரன்மா தேவி குருகுல சர்ச்சை, தனிநபர் சத்தியாகிரகம், இந்திய எதிர்ப்பு போராட்டம். டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்தில் 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் யார்? முகமது அலி ஜின்னா. தவறான பொருத்தங்களை தேர்வு செய்க. 3, 4 தவறு. சென்னை வாசிகள் சங்கம் 1883, அது தவறு. இந்திய கழகம் 1816, அதுவும் தவறு. பின்வரும் கூற்றை கவனி. 1, 2, 4 சரி. 1, 2, 4 சரி. வில்லியம் பெண்டிங் என்பவரால் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. மகள்வாரி முறை 1833 ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. 4th ஒன், மகள்வாரி முறையில் கிராம குழுவானது வரி வசூலிக்கும் பொறுப்பு கொண்டது. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, குணநலன்களை, உணர்வுகளை, ஆற்றலை, உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும் என்று கூறியவர் யார்? அரவிந்த் கோஷ். தமிழ்நாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது நடைபெற்ற நிகழ்வுகளில் சரியானது எது? தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டனர். சென்னை நகரில் பெண்கள் பொது வேலைநிறுத்தம் செய்தனர். பக்கிங்ஹாம் மற்றும் கர்நாடகா மில் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை துறைமுக பணியாளர்கள் மற்றும் சென்னை மாநகர பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அனைத்தும் சரி. முஸ்லீம் லீக் 22 டிசம்பர் 1930 மீட்பு நாளாக கொண்டாடியது. கூற்று சரி, காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். இந்தியாவின் வைசிராய் இந்திய தேசிய காங்கிரஸை கலந்தாலோசிக்காமல் இந்தியாவும் 2வது உலகப் போரில் இணைந்ததாகவும் அறிவித்ததினால் அனைத்து மாகாண காங்கிரஸ் அரசாங்கங்கள் தங்கள் எதிர்ப்பின் வெளிப்பாடாக அரசாங்க பொறுப்பிலிருந்து விலகினர். கூற்று சரி, காரணம் சரியான விளக்கமாகும். கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் மிண்டோ மார்லி சட்டம். நெக்ஸ்ட் இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு, லக்னோ ஒப்பந்தம், ஒத்துழையாமை இயக்கம். 2413. பின் வருபவர்களில் இந்தியாவின் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர் யார்? ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. கீழ்கண்ட பட்டியலில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிக்கடி பஞ்சம் ஏற்பட்டதன் விளைவாக நடந்தது என்ன? பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்தார்கள். பொறுத்துக. நியூ இந்தியா, பிபின் சந்திர பால், தி பீப்புள்ஸ் ஃப்ரண்ட், ஏ.ஓ. ஹியூம், வந்தே மாதரம், லாலா லஜபதி ராய், ராஸ்ட் கோஃப்தார், தாதாபாய் நவ்ரோஜ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை வாசித்து அதன் அடிப்படையில் கேட்கப்பட்டுள்ள கேள்விக்கு விடையளிக்க. மகாத்மா காந்தி கூறியதாவது: சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை என்னும் படிப்பறிவில்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன். மேற்கண்ட பத்தியில் இருந்து உருவான கீழ்கண்டவைகளில் சிறந்த மறைமுகமான விடையை தேர்ந்தெடுத்தது. தங்கள் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான கடும் நடவடிக்கைகளை பெற்றோர் எடுக்க வேண்டும். யாருடைய மதிப்பீட்டில் மகாராணி விக்டோரியாவின் ஆட்சி காலத்தின் கடைசி 10 ஆண்டுகளில் 1891 1900 159 மில்லியன் பவுண்டுகள் இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்தது. ஆர்.சி. தத். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்திய பிரம்ம சமாஜம் என்னும் அமைப்பை உருவாக்கினார் கேசவ் சந்திர சௌன். 3 மட்டும் சரி.
கிபி 1969 அமையப்பெற்ற இடைக்கால இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் பல்தேவ் சிங். ஆங்கில ஆட்சியின் விவசாயம் வணிகமயம் ஆனபோது ஏற்பட்ட விளைவுகளை பற்றிய கூற்றுகளில் எது சரியானது? வட்டிக்காரர்கள் குடியானவர்களை சுரண்டுதல், உணவு தட்டுப்பாடு, பணப்பயிர் தேவை அதிகரிப்பு, பணப்பயிர் வணிகம் திவாலாகுதல் அனைத்தும் சரியானவை. காந்தியடிகள் 1932 செப்டம்பர் 20 சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை தொடங்க காரணம் எது? ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த வகுப்புவாரி ஒதுக்கீட்டால். பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்தி எழுதுக. சைமன் குழு, நெக்ஸ்ட் நேரு அறிக்கை, நெக்ஸ்ட் பூரண சுயராஜ்யம், காந்தி இர்வின் ஒப்பந்தம், வகுப்புவாத கொடை. ரவீந்திரநாத் தாகூரின் ஆத்மார்த்தமான ஒற்றுமை என்ற சொற்றொடர் கீழ் குறிப்பிட்டவற்றுள் எதனை சுட்டுகின்றது? இந்திய ஒற்றுமை. ஆர்.சி. மஜூம்தாரின் கூற்றுப்படி 1857 புரட்சியின் தோல்விக்கான காரணம் இந்து முஸ்லிம் ஒற்றுமை இல்லை. அவர் மஸ்லினி, கரிபால்டி, சிவாஜி மற்றும் கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். சில காலம் அமெரிக்காவில் தங்கியிருந்தார். மேலும் மத்திய சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் லாலா லஜபதி ராய். Success. Man needs his difficulties because they are necessary to enjoy success. APJ Abdul Kalam sir. முதல் ஆங்கிலேய மைசூர் போர், மதராஸ் உடன்படிக்கை. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர், மங்களூர் உடன்படிக்கை. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர், ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர், திப்பு சுல்தான் வீரமரணம். 3-2-1-4. சுதந்திர போராட்டத்தின் போது சஹாராம் கணேஷ் தேயுஸ்கர் எழுதிய தேஷ் கதா புத்தகத்தை பற்றி குறிப்பிடுகளில் பின்வரும் கூற்றை கவனி. இது காலனித்துவ அரசின் ஹிப்னாட்டிக் மனதை கைப்பற்றுவதற்கு எதிராக எச்சரித்தது. சுதேசி தெரு நாடகங்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்களின் நடிப்பை இது தூண்டியது. 1-2 சரி. பின்வருவனவற்றுள் 1948 நிறுவப்பட்ட ஹிந்த் மஸ்தூர் சபையின் நிறுவனர்கள் யார்? அசோக் மேத்தா, டி.எஸ். ராமானுஜம் மற்றும் ஜி.ஜி. மேத்தா. பட்டய சட்டம் 1813 பற்றிய பின்வரும் கூற்றை கவனி. 1 மற்றும் 2. இது தேயிலை வர்த்தகம் மற்றும் சீனாவுடனான வர்த்தகம் தவிர இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக ஏகபோகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இது கம்பெனி வசம் இருந்த இந்திய பகுதிகளின் மீது பிரிட்டிஷ் கிரீடத்தில் இறையாண்மையை வலியுறுத்தியது. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியை பற்றிய குறிப்புடன் பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. 1 மற்றும் 3 சரி. ஒப்பந்த தொழிலாளர் முறையை ஒழிப்பதில் மகாத்மா காந்தி முக்கிய பங்கு வகிக்கிறார். இந்திய மக்களால் உப்பு சட்டத்தை மீறியதன் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் காலனித்துவ ஆட்சியாளர்களால் சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது. 1857 பெருங்கிளர்ச்சியை ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது என்று குறிப்பிட்டவர் யார்? மல்லீசன். இந்திய தேசிய இயக்கத்தை கருத்தில் கொண்டு பின்வரும் இணையை கவனி. சர் தேஜ் பகதூர் சப்ரு. தலைவர் அகில இந்திய விடுதலை கூட்டமைப்பு. கே.சி. நியோகி. உறுப்பினர் அரசியல் நிர்ணய சபை. பி.சி. ஜோஷி. பொதுச் செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 1, 2 மற்றும் 3 சரி.
கீழ்காண்பனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. புனேயில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளியையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு பள்ளியையும் தீண்டாதவர்களுக்கு ஒரு பள்ளியையும் நிறுவினர். சுதந்திர கட்சி ராஜகோபாலாச்சாரி. கதர் கட்சி சோஹன் சிங் பக்னா. சுதந்திர உழைப்பாளர் கட்சி பி.ஆர். அம்பேத்கர். சுயராஜ்ய கட்சி மோதிலால் நேரு. கம்யூனிஸ்ட் கட்சி எம்.என். ராய். கூற்று காரணம் கொடுத்துக்கிறாங்க. கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான் ஆன்சரு. 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும் புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் ராணி லட்சுமிபாய். வங்காளத்தின் தலைமை ஆளுநர் ராணி லட்சுமிபாயை ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுக்க மறுத்து ஜான்சியை ஆங்கிலேய அரசுடன் இணைத்து கொண்டார். கீழ்காண்பனவற்றை காலவரிசைப்படுத்துக. முஸ்லீம் லீக் மீட்பு நாள். செகண்ட் முஸ்லீம் லீக் லாகூர் தீர்மானம். நேரடி நடவடிக்கை நாள். இடைக்கால அமைச்சரவை மறுசீரமைப்பு. அரசியல் நிர்ணய சபை புறக்கணிப்பு. கீழ்காண்பனவற்றுள் எத்தனை இணை சரியாக புரிந்துள்ளது? 2 இணைகள். தீர்த்தகிரி சென்னி மலைக்கோட்டை சிவசுப்பிரமணியர் பாஞ்சாலங்குறிச்சி. இரண்டு இணைகள் சரியாக புரிந்துள்ளது. கீழ்காண்பனவற்றில் எத்தனை இணை சரியாக புரிந்துள்ளது? காங்கிரஸ் மாநாடு முக்கியத்துவம். அனைத்துமே சரியாக இருக்குது. 1927 மதராஸ் சைமன் குழு புறக்கணிப்பு தீர்மானம். 1928 கல்கத்தா அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் உருவாக்கம். 1929 லாகூர் பூரண விடுதலை தீர்மானம். 1931 கராச்சி காந்தி இர்வின் ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல். ஓர் உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று கூறினார். அடிப்படை உரிமைகள் தீர்மானம் இவரது தலைமையிலான காங்கிரஸ் மாநாட்டில் கொண்டுவரப்பட்டது. மேற்காணும் கூற்றுகளில் குறிப்பிடப்படுபவர் யார்? இந்தியாவின் பிஸ்மார்க். கீழ்காணும் கூற்றுகளை கவனிக்க. 1799 மேயில் மதராசியில் இருந்து வெல்லௌசி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். 3 சரி. மேஜர் பானர்மேன் கட்டபொம்மனை சரணடைய கோரி செப்டம்பர் 1 நிபந்தனையை வழங்கினார். 1, 3 மட்டும் சரி. கீழ்காணுவற்றில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. வேக் அப் இந்தியா. கீழ்காண்பனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. 1930 ஏப்ரல் 13 மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக தலைவராக ஆந்திர கேசரி பிரகாசம் செயல்பட்டார். பொறுத்துக. மதிய உணவு திட்டம் எட்டயபுரம். மதுவிலக்கு பரிசோதனை சேலம். வரிகோடா இயக்கம் தஞ்சாவூர். கள்ளுக்கடை மறியல் ஈரோடு. சுதேசி தினம் திருநெல்வேலி. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. 1908 புதுச்சேரி சென்று பாரதியார் 1918 வரை அங்கேயே தங்கி தமிழ் பணியை செய்தார். புதுச்சேரியில் இருந்தபடியே இந்தியா வார இதழையும் விஜயா என்ற தமிழ் நாளிதழையும் பால பாரதம் என்ற ஆங்கில மாத இதழையும் சூரியோதயம் என்ற புதுச்சேரியின் வார இதழையும் வெளியிட்டார். கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கீழ்காணுவற்றில் எத்தனை இணை சரியாக புரிந்துள்ளது? 2 இணைகள். 1878 தி இந்து என்ற பெயரில் தமிழ் செய்தி இதழ் ஜி. சுப்பிரமணியம் மற்றும் அவர்களது நண்பர்களால் தொடங்கப்பட்டது. இந்தியரின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பதுடன் தேசிய பிரசாரத்திற்கான கருவியாகவும் விளங்கியது. கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்.
கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைக்கம் சத்தியாகிரகம், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சியின் தலைவர் திராவிடர் கழகம். கீழ்காணவற்றில் தவறானதை தேர்ந்தெடு. சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலனுக்காக மற்றும் போராடியது. தவறான இணை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. B.R. அம்பேத்கர் 2, 3, 4 மட்டும் சரி. தாழ்த்தப்பட்ட மற்றும் ஜாதிய இந்துக்கள் மத்தியிலேயே சமூக சமத்துவத்தை போதிக்க சமாஜ் சமத சங்கத்தை தொடங்கினார். 2 சரி. 1942 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை தொடங்கினார். சரி. 3 சரி. 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி அவரும் அவரின் 15 வேட்பாளர்களும் தேர்தலில் வெற்றி பெற்றனர். 4 சரி. பிரிவினைக்கு பின் இந்தியாவில் இருந்த முஸ்லிம்கள் மற்றும் பாகிஸ்தானில் இருந்த முஸ்லிம் அல்லாதோர்களின் எண்ணிக்கை யாது? 42 மில்லியன். பொறுத்துக. ஜான் நிக்கல்சன், 2ஆம் பகதூர் ஷா, ஹென்றி லாரன்ஸ், பேகம் அல் ஹஸ்ரத் மஹால், சர்காலின் கேம்பெல், நானா சாஹிப், வில்லியம் டைலர், கன்வர் சிங், ஜெனரல் ஹக்ரோஸ், ராணி லட்சுமிபாய். அனைத்திந்திய காங்கிரஸ் குழு 1947 ஜூன் 15 கூடியபோது யாரால் இந்திய பிரிவினைக்கான தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டது? கோவிந்த் பல்லப் பந்த். வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹௌசி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகளை காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சதாரா, ஜெய்ப்பூர், பகத், ஜான்சி, நாக்பூர். 3, 2, 1, 4, 5. நெக்ஸ்ட்டு 20 முதல் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றி அமைக்கப்பட்டது. இம்முறையில் விவசாயிகளிடமிருந்து நில வருவாய் வரியாக அல்லாமல் குத்தகையாகவோ பெறப்பட்டதால் அவர்களின் நிலை பாதுகாப்பானதாக இருந்தது. மேலும் விளைச்சலில் பாதி என்ற நில வருவாயை விளைச்சலில் 1/3 பங்கு என குறைக்கப்பட்டது. மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படும் ஆங்கிலேய ஆட்சியின் நில வருவாய் கொள்கை ரயத்துவாரி முறை. கீழ்காண்பனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. 1907 சூரத் மாநாட்டில் கலந்து கொண்ட பின் திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை மொழிபெயர்த்தார். கீழ்காண்பனவற்றுள் சரியான இணை எது? 2, 3. இந்திய சுதந்திர போர் வி.டி. சவார்கர். கிழக்கின் பிரச்சனைகள் கர்சன் பிரபு. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 2, 3 மட்டும் சரி. 1939 பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி காங்கிரஸ் தலைவரானாலும் காந்தியடிகள் ஒத்துழைக்காததால் அப்பதவியில் இருந்து விலகினார். 2, 3. 1939 ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை உருவாக்கி காங்கிரஸுக்குள் செயலாற்ற விரும்பினார். 1946 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்படுமேயானால் அதன் விளைவு வங்காளத்தில் பூர்ண சுதந்திரம் அறிவிப்பு மட்டுமின்றி ஓர் இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் என்று யார் கூறியது? சுக்ரவர்த்தி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1, 3 மட்டும் தவறு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த வாஞ்சிநாதன் புனலூரில் சிறை காவலராக பணியாற்றினார். தவறு. வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை சுப்பிரமணிய சிவா பாண்டிச்சேரியில் வழங்கினார். தவறு. கீழ்காணும் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. 2, 4 மட்டும் தவறு. 1920 கொல்கத்தா விஜயராகவாச்சாரியார். தவறு. 1942 சென்னை ஜவஹர்லால் நேரு. தவறு. கீழ்காண்பனவற்றில் தவறானதை தேர்ந்தெடு. அரச பிரதிநிதி நேருவோடு கலந்தாலோசித்து 1946 அக்டோபர் 26 தேசிய இடைக்கால அரசின் 12 உறுப்பினர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டது.
கீழ்காண்பனவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்துள்ளது? 2 இணைகள். நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் விதியோடு ஓர் ஒப்பந்தம் செய்தோம். இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் மிகவும் கனிவாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது என ஜவஹர்லால் நேரு எப்போது கூறினார்? இந்திய விடுதலை. 1, 3, 4 மட்டும் தவறு. 1. பாளையக்கார முறை இந்தியாவில் ராஷ்டிரகூடர் பேரரசு நடைமுறையில் இருந்தது. தவறு. பாளையக்காரர்களுடன் வெற்றியை அடுத்த கான் சாஹிப் நேரடியாக ஆட்சியை செய்ததால் துரோகி என்ற குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். தவறு. திண்டுக்கல் கூட்டமைப்பில் கோபால நாயக்கர், சிங்கம் செட்டி, திருவிதாங்கூர் அரசு, தீர்த்தகிரி போன்றோர் இருந்தனர். தவறு. இந்துஸ்தான் ரிவ்யூ சச்சிதானந்த சின்ஹா, காம்ராட், மௌலானா முகமது அலி, பாரத் மாதா, சுபி அம்பா பிரசாத், நேஷனல் ஹெரால்ட், ஜவஹர்லால் நேரு, ஜஸ்டிஸ் டி.எம். நாயர். கீழ்காண்பவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடு. 1, 3 தவறு. 1. சம்பரான் வங்காளம் தவறு. 3 பர்தோலி பஞ்சாப் தவறு. கீழ்காண்பவற்றை காலவரிசைப்படுத்துக. ஐலா சஃபேல் உடன்படிக்கை, பாண்டிச்சேரி உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, மதராஸ் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. பொறுத்துக. இணைப்பு ஒப்பந்தம் ஜம்மு காஷ்மீர், ஆபரேஷன் போலோ, ஹைதராபாத், முதல் சுதேச மாகாணம் புதுக்கோட்டை, பொது வாக்கெடுப்பு ஜுனாகத். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? 1, 2 மட்டும் சரி. சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கும் பணி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 தேதிக்குள் முடிக்கப்பட்டது. இந்திய ஒன்றியத்தோடு இணையும் சுதேச மன்னர்களுக்கு தாராளமாக மன்னர் மானியங்களை வழங்கப்பட்டன. கீழ்காண்பவற்றை காலவரிசைப்படுத்துக. இந்திய தேசிய இராணுவம் தோல்வி, மவுண்ட்பேட்டன் திட்டம், எல்லை வரையறுக்கும் ஆணையம், இந்திய விடுதலை சட்டம், மகாத்மா காந்தி படுகொலை. பஞ்சாப், வங்காளம் ஆகிய 2 எல்லை ஆணையங்களுக்கு தலைமை வகித்தவர். அவருடன் இந்து மற்றும் முஸ்லிம் சங்கத்தை சேர்ந்த தலா 2 நிதியரசர்கள் பணியாற்றினர். மேற்காணும் கூற்றுகளில் குறிப்பிடப்படுவர் யார்? சர் சிரில் ராட்க்ளிஃப். கீழ்காண்பனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. 1, 2 மட்டும் சரி. மகாத்மா காந்தியடிகள் பூனா சிறை கரட்டு, அபுல் கலாம் ஆசாத் அகமது நகர் கோட்டை சிறை கரட்டு. மேட்ச். இந்திய விடுதலை சட்டம் ஜூலை 18, 1947. இடைக்கால அரசாங்கம் செப்டம்பர் 2, 1946. மவுண்ட்பேட்டன் திட்டம் ஜூன் 3, 1947. அரசியல் நிர்ணய சபை டிசம்பர் 9, 1946. இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட்பேட்டன் திட்டம் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? மீரட். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. முஸ்லிம் லீக்கின் லாகூர் தீர்மானம், நேரடி நடவடிக்கை நாள், இடைக்கால அரசாங்கம், இஸ்லாமியர்களை பாதுகாப்பது இந்திய அரசின் பொறுப்பு, காந்தி, இடைக்கால அமைச்சரவை மறுசீரமைப்பு. 2, 1, 3, 5, 4. சுபாஷ் சந்திரபோஸ் எப்போது ஆசாத் ஹிந்த் ரேடியோவின் மூலம் ரங்கூனிலிருந்து காந்தியடிகளை நோக்கிய ஒரு உரையை ஆற்றினார்? ஜூலை 6, 1944. பொறுத்துக.
பாதுகாப்புத்துறை சர்தார் பல்தேவ் சிங். நிதித்துறை லியாகத் அலி கான். தொழிற்சாலை மற்றும் விநியோகத்துறை டாக்டர் ஜான் மாத்தாய். சுரங்கம் மற்றும் மின்சாரத்துறை CH பாபா. ரயில் மற்றும் போக்குவரத்து துறை ஆசப் அலி. 241553. கீழ்காண்பனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. இந்திய அரசுச் சட்டம் 1935. தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இச்சட்டத்தின்படி மாகாணங்களில் சுயாட்சி முறை ஒழிக்கப்பட்டு இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்து. இதுதான் தவறு. சென்னை காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்ததன் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. பக்ருதீன் தியாப்ஜி, ஆல்பிரட் வெப், ராஸ் பிஹாரி கோஸ், M.A. அன்சாரி. 1, 2, 3, 4. கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. சட்ட மறுப்பு இயக்கம், ஆகஸ்ட் நன்கொடை, கிரீப்ஸ் தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழு, மவுண்ட்பேட்டன் திட்டம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1, 2 மட்டும் சரி. லாலா லஜபதி ராய் மற்றும் அஜித் சிங் ஆகிய இருவரும் இணைந்து அஞ்சமான் ஐ மோகிஸ்பான் ஐ வாட்டான் என்ற இயக்கத்தை தொடங்கினார். பாரத் மாதா சமூகம் என்ற இயக்கத்தை தொடங்கிய அஜித் சிங் பாரத் மாதா என்ற இதழையும் லாகூரில் ஆரம்பித்தார். கீழ்காண்பனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. செய் அல்லது செத்துமடி முழக்கம். கிரீப்ஸ் தூதுக்குழுவின் ஏமாற்றம். பொறுத்துக. குமாரசாமி மரணம் 1932 ஜனவரி 11. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 28. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. லாகூரில் மூவர்ண கொடி 1929 டிசம்பர் 31. தண்டி யாத்திரை 1930 ஏப்ரல் 6. கீழ்காண்பனவற்றின் நிகழ்வுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. கருப்பு சட்டம் அறிமுகம், அமிர்தசரஸ் படுகொலை, ரவீந்திரநாத் தாகூர் எதிர்ப்பு கடிதம், கிலாபத் நாள், ஒத்துழையாமை இயக்க அனுமதி. 1, 4, 2, 3, 5. தமிழ்நாட்டில் சுதேசி கூட்டங்கள் நடைபெறுவதை வழக்கமாக காணக்கூடிய இடங்களாக இருந்தவை யாவை? மெரினா கடற்கரை, மூர் மார்க்கெட். ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்துவிடாது. அதிகாரம் தவறாக பயன்படுத்தும் போது அதனை எதிர்க்கும் திறனை பெற செய்வதே சுயராஜ்யம் ஆகும் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. கொல்கத்தா, சென்னை, பம்பாய், லாகூர், டெல்லி. பொறுத்துக. தொழிலாளர்கள் மா. சிங்காரவேலர், பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி. காங்கிரஸ் வானொலி உஷா மேத்தா, ராஸ்த் கோப்தார், தாதாபாய் நவ்ரோஜ். கேசரி பாலகங்காதர திலகர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.